Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே பழத்தோட்டம் பகுதியில் சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாததால் விளை நிலங்களில் இறங்கி உடலை கொண்டு சென்ற அவலம் அரங்கேறி உள்ளது. பழத்தோட்டம் பகுதியில் 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இறப்பவர்களை அடக்கம் செய்ய சுடுகாடு இருந்தும் சுடுகாட்டிற்கு பாதை இல்லாத நிலை தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசிடம் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே மழை வெள்ளத்தில் தரைப்பாலங்கள் அடித்துச் சென்றதை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணியிடம் பெண் ஒருவர் கண்ணீர் மல்க எடுத்து கூறினார். சேர்வராயன் மலைத்தொடரில் ஒரு வாரமாக பெய்த மழையில் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயிர்கள் மற்றும் தரைப்பாலங்கள் அதிக அளவில் சேதமானது. காடையாம்பட்டி பேரூராட்சி சார்பில் தரைப்பாலங்கள் பழுது பார்க்கப்பட்டு வருவதை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணியன் ஆய்வு செய்தபோது பெண் விவசாயி ஒருவர் தரைப்பாலம் அடித்துச் சென்றதை கண்ணீர் மல்க விவரித்தார். அப்போது தரைப்பாலங்களுக்கு பதில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்படும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணியன் உறுதியளித்தார். சிதம்பரம் அருகே புதிதாக கட்டப்பட உள்ள நியாய விலை கடைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி கீழமணக்குடி ஊராட்சியில் நியாய விலை கடை வேண்டுமென பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்ற சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி நியாய விலை கடைக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய அவைத் தலைவர் பேராசிரியர் ரங்கசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.